ஹலோ! வெல்கம் பேக் டு டாரா டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம 2026ஓட ஒரு ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு முன்னோட்டம். டீட்டெயில்டான ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம டிசம்பர் மாதத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் 2026ல் என்ன பொதுவாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பிரபஞ்சம் கிட்ட கேட்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? 2026ஓட மேஜரான தீம் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்ப்போம். Position of authority. Wow. நீங்கள் ரொம்ப அவமானப்பட்டிருக்கிறீங்க, உங்களை நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் நீங்கள் இழக்கக்கூடாதது எல்லாமே இழந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா 2026ல் நீங்கள் இழந்தது எல்லாமே திரும்ப உங்களுக்கு பெட்டரான ஒரு நிலைமையிலேயே உங்களுக்கு இருக்க போகுது, பெட்டராகவும் கிடைக்க போகுது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜோடு தான் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் எனக்கு கரியர் அமையணும், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் முதலாளியாக இருக்கணும், இத்தனை வருஷமாக நான் தொழிலாளியாக தான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கவலைகள் இருக்குன்னா கண்டிப்பாக 2026 நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆவீங்க. பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு உண்டாகும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் பார்க்குறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு என்னென்ன விஷயங்கள்? ஓகே, நீங்கள் எதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்துக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த விஷயத்துக்காக நம்ம பயந்துட்டு இருந்தோம், இப்போ நம்மளோட ஃபேவரில் தானே இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஒரு டைமுமே உங்களுக்கு 2026 இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பார்க்குறோம். வாவ், அ சின்சியர் விஷ் வில் பி கிராண்டட். ஒரு பெரிய விஷ் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு 2 விதமாக வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். 2 கார்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்று உங்களோட கரியர் விஷயத்தில் இருக்கும். கண்டிப்பாக கரியரில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரெஸ் இருக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். 2026ல் பார்க்கும்போது உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும். 2025ல் ரொம்ப குழப்பமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகி, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிசால்வ் ஆகி, நல்ல ஒரு நியூ பிகினிங் உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு கைகூடி வருங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் நம்ம பார்க்குறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மேரேஜ் ப்ராஸ்பெக்ட் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கரியரில் நீங்கள் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கான ஒரு ரிவார்டுமே உங்களுக்கு 2026ல் கிடைக்கும். உங்களை எல்லாரும் பொக்கே கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எதுக்காக பொக்கே கொடுப்பாங்க? ஒரு விஷயம் நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொக்கே தருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதனை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஆண்டர்ப்ரனர் அதாவது பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு திறமை இருக்கும். இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வருஷம் 2026 இருக்கும். அதுக்காக உங்களை நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. கமிட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து எப்போ கல்யாணம் தெரியலையா, கண்டிப்பாக உங்களுக்கு 2026ல் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ வேறு என்ன மெசேஜஸ் எல்லாம் வருது? வாவ், ஹார்ட், லவ், டீப் அஃபெக்ஷன் அண்ட் கேரிங். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷனை நீங்கள் 2026ல் வெல்கம் பண்ணுவீங்க. உங்களோட சோல்மேட்டை உங்கள் வாழ்க்கையில் என்டர் ஆகக்கூடிய ஒரு வருஷம் 2026 இருக்கும். இது வரைக்கும் நடந்த ஹார்ட் பிரேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மறந்துடுங்களேன். 2026 ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட்டில் தான் உங்களுக்கு பிகின் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். நிறைய பேர் வீடு வாங்குகிற யோகம் உங்களுக்கு 2026ல் வரும். வீட்டில் ஒரு மாதிரி மன நிம்மதியே இல்லை, வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வீடு மாறி போகிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு 2026ல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மெசேஜ் நான் பார்க்குறேன்.
நிறைய பேருக்கு வீடு வாங்குற விஷயமா தான் இருக்கும். வீடு கட்டுற மாரி எனக்கு தெரியல. வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு குடி போகிற ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ஸோ வேறு என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2026ல் பார்ப்போம். வா 2 புக்கே, 2மே புக்கே அப்படிங்கிற கார்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பர்சன் என்டர் ஆவாங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பேபிக்காக கன்சீவ் ஆகணும்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு புது ஃபேமிலி மெம்பரை வெல்கம் பண்ணுவீங்க. அதே மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்க உங்களோட பார்ட்னரை வெல்கம் பண்ணுவீங்கிற ஒரு எனர்ஜியும் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெட்ஸ் யாராவது வளர்க்கணும், அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களையும் நீங்கள் வந்து 2026ல் வெல்கம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜுமே நான் பார்க்குறேன். ஓகே, பேர்ட்ஸ் 2026ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பரபரப்புனா என்ன, ரொம்ப நெகட்டிவான பரபரப்பாகனா அப்படி எனக்கு தெரியல. இது எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ். உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிற ஒரு வருஷமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது டூ குட் டு பி ட்ரூ, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகே, பரபரப்பாக உங்களுக்கு வந்து நிறையா பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லவ் லைஃப் ரொம்பவே நல்லா போகும். ஃபேமிலி லைஃப்பில் கல்யாணமாகி உங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலியிலேயும் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, வேறு என்ன மெசேஜஸ்? இன்னும் ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. உமன். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சிங்கிளான ஒரு உமனாக இருந்து, ஒரு சிங்கிள் கேர்ளாக இருந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா உங்களை நோக்கி நிறைய மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ் வரும். நிறையா அப்படிங்கிறது ஒரு 2-3 இருக்கலாம், சில பேருக்கு 10 கூட இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் இல்லையா? ஸோ உங்களுக்கு மேரேஜ் வரன் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருஷம் 2026ஆகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பையன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பொண்ணு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா கேரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு வருஷமாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா உங்களை க்ரூமிங் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். லைக் ஃபிட்னஸ் கோல்ஸு, நல்ல ஃபுட் சாப்பிட்றது, சுகர் இன்டேக் வந்து கம்மி பண்ணுறது, உங்களோட ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு வருஷமும் 2026 இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் சில பேர்லாம் ஜிம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க உங்களோட ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயமாக பார்க்குறேன். அண்ட் யாரெல்லாம் வந்து பேக்கரி அல்லது வந்து கேக் பேக் பண்ணுறவங்க, லைக் ஹோம் பேக்கர் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் 2026ல். ஸோ வேறு என்ன மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வருது பார்க்கலாமா? பேலன்ஸ். உங்களோட கரியர் அண்ட் பர்சனல் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 2026 பரபரப்பாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? மாற்றி மாற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களோட எனர்ஜிஸை எங்கே இன்வெஸ்ட் பண்ணதுனே உங்களுக்கு குழப்பமாக இருக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் லைக் பேரண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃபை பேலன்ஸ் பண்ணுறது, பேரண்ட்ஸையும் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபை பேலன்ஸ் பண்ணுறது, உங்களோட குழந்தைங்களையும் உங்களோட கரியரையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும் 2026 பொறுத்த வரைக்கும். யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் அதிகமாக கவனிப்பு கொடுக்குறீங்கன்னா இன்னொருத்தவங்க கோச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. ஓகே, ட்ரிக்கரி. ஓகே, நீங்கள் இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, நல்லா விசாரிச்சுட்டு பணம் கொடுத்து, ஏன்னா பணம் இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடு வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக யாரும் கொடுக்க போகிறது இல்லை இல்லையா?
ஸோ அதனால் நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு வாஸ்துவெல்லாம் நல்லா இருக்கா, வீடோட மண்ணெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் வீடு வாங்கணும். ஓகே, இது வீடுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் கூட வரும்னு நான் சொல்லியிருக்கேன். மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ் மாதிரி, இல்லை சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் வரும். ஸோ அதனால் யாரை செலக்ட் பண்ணுறதுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும். எல்லாரையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ்மே நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா தான் என்றைக்குமே ஏமாறுவோம் இல்லையா? பேராசைப்படாமல் பேலன்ஸ்டாக இருங்களேன், அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா வருது, மேட்ரிமோனிலேருந்துலாம் வருதுன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் விசாரிக்கணும். சுற்றி இருக்கிறவங்ககிட்ட விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாரித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எஸ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து இந்த விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த கார்டு பார்த்திங்கனாலும் அதுதான். இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷ் வந்து யூனிவர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்குன்னு உடனே இன்னொரு விஷ் கேட்காதீங்க. அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு கிரேட்ஃபுல்லாக உங்களோட கிராட்டிடியூடை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு நான் கேட்டதை நீ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு கேட்டது கிடச்சிருச்சு மறுபடியும் நிறையா கேட்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்ரீடியாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும். க்ரீடியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்றைக்கு பேராசைப்படுறீங்களோ அன்றைக்கி தான் ஏமாந்து போவோம் நம்ம இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு வேறு நான் சொல்லிட்டேன். அதில் ஒரு செக்மேட் யூனிவர்ஸ் வைக்கும்ல, எல்லாத்தையும் கொடுத்தா இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் யோசிக்கும்ல. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நீங்கள் 2026 என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு டூ குட் டு பி ட்ரூ. நான் அந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லாமே நல்லா இருக்குன்னா யூனிவர்ஸ் அங்கே ஒரு செக்மேட் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? ஏன்னா சம்வேர் நீங்கள் வந்து கொஞ்சம் கேரியவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்படுற அந்த ஒரு இடத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் டேம் பண்ணணும். டேம் அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக நீங்கள் இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. நல்ல விஷயம் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓவராக குஷியாக இருப்போம். ஓவராக குஷியாக இருக்கிறது தப்பான்னு கேட்டால் தப்பில்லை. ஆனால் வந்து நம்ம உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் வந்து வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கும். எல்லாமே எனக்கு அதிகமாக வேணும், எல்லாமே அதிகமாக வேணுங்கிற அந்த எண்ணங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நான் பார்க்குறேன். அபண்டன்ஸ், வாவ்! இந்த மணி விஷயம் மட்டும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. நிறைய ஆப்ஷன்ஸ் லைக் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த புதையல் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. நார்மலாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடித்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் போக போகிறீங்க. இது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டாக நான் வந்து உணர்கிறேன். வேறு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது? இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நான் பார்க்குறது என்னென்னா, உங்கள் பர்சனை அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்கள இப்படி தான் மாறணும், நீ இப்படி இருந்தால் தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற கண்டிஷன் வைக்காதீங்களேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா அது டெம்பரரி தான். உங்கள் பார்ட்னரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களாம் மனசு வச்சு மாறினா உண்டு. நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்த ஒரு வருஷத்தில் யார் வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க. ஆனால் அது லைஃப் லாங் அந்த தியாகம் யாராவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னா அது வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதனால் உங்கள் பார்ட்னரை எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்கள மாறணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்க்குறோம். வாவ்! தொலைதூர பிரயாணங்கள் போவீங்க. நிறைய பேர் வந்து யுஎஸ்லேயோ இல்லை நிறைய பேர் அப்ராடில் ஸ்டடீஸ்க்கு பர்சியூ பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. இல்லை வந்து வேறு ஊருக்கு போய் நான் படிக்க போகிறேன், வேறு ஊரில் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது அடுத்த வருஷம் கூடி வரும். ஏன்னா அந்த பிளானில் டிலே உங்களுக்கு 2025 இருந்திருக்கும். 2026 உங்களுக்கு அந்த டிலே எல்லாம் போய் உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயமே கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களோட விஷ் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் தொலைதூர பிரயாணங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அங்கே செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜாகவே நான் பார்க்குறேன். எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுட்டு இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்விஃப்டாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட ஃபேவர்லேயே அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன். வாவ்! இந்த ரீடிங் பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படியோ இது என்ன 1 மில்லியன் வியூஸாக போகுது கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த ரீடிங் உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னா கண்டிப்பாக நம்புங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கானது தான் அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் ஒரு கார்டு நம்ம எடுக்கலாமா? எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதா? அந்த ஒரு ஃபீனிக்ஸ் ரைசிங் ஃப்ரம் ஆஷஸ்ன்னு சொல்லுவோம். உங்களை எல்லாரும் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை துச்சமாக பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் அப்படியே கெத்தாக வாழ்கிற ஒரு வருஷம் 2026 இருக்கும். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வந்து பறந்துக்கிட்டு வருது நெருப்புலேருந்து, அந்த ஒரு இலஸ்ட்ரேஷன் தான் இது. ஸோ அதாவது அந்த பஞ்சபூத சக்தியும் சேர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஒரு வருஷம் 2026 இருக்கும். இதை நான் சும்மா சொல்லணும்லாம் சொல்லலை. எனக்கு நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக சொல்லிடுவேன், பாசிட்டிவாக இருந்தால் நான் பாசிட்டிவாக இருக்கிறது தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் ஹார்ட் ஸ்பேஸை ஓப்பனாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்க போகுது 2026. வாவ்! ஓகே, நான் ரீடிங் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரிவ்யூ, ஒரு ஜஸ்ட் ஒரு தீம் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். டீட்டெயிலான ரீடிங் வந்து நம்ம டிசம்பர் மாதம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த ரீடிங் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்புங்க. அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணுறேன். பாஸ் பண்ணி என்னோடய ப்ரைஸ் லிஸ்ட் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இமெயில் அனுப்புங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய இமெயிலுக்காக வெயிட் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த குழப்பமே வேணாம். நான் ப்ரைஸ் லிஸ்ட் என்னங்கிறது இந்த வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் தாராளமாக என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.